வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் 8ஆம் பாவகத்தின் நல்ல அம்சங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். பொதுவாக 8ஆம் பாவகம் அப்படின்னா பயம், இழப்பு, மரணம் அப்படின்னு பல பேருக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, 8ஆம் பாவம் ஒரு பவர்ஃபுல் ஹவுஸுங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் ஏன் தவறாக புரிஞ்சுக்கப்படுது, இதில் உள்ள நல்ல பலன்கள் என்ன, எந்த தொழிலுக்கு இது ரொம்ப நல்லது, சுப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன பலன், நடைமுறை வாழ்க்கை உதாரணங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ 8ஆம் பாவகம் அப்படிங்கிற அடிப்படை விளக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். 8ஆம் பாவம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருடைய ஆயுள் அதை தீர்மானம் செய்யக்கூடியது இந்த 8ஆம் பாவத்தில் இருக்குது. அதான் லாங்கிவிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய ஆயுள் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தீர்மானம் செய்யும். மாற்றம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடம் தான் தீர்மானம் செய்யும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கீழே இருந்து மேலே கூட சூழலையும், மேலே இருக்கவங்களை கீழே இருக்கக்கூடியதையும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம் தான். குறிப்பாக தொழிலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த 8ஆம் இடத்துக்கு ஒரு அமைப்பு உண்டு. மூணாவது பார்த்திங்கன்னா ரகசியம். இந்த 8ஆம் இடம் பலருடைய ரகசியத்தை சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடம். அடுத்து பார்த்திங்கன்னா மறைமுக விஷயங்கள், பிறரின் பணம், திடீர் சம்பவங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம் சொல்லும். இதே மாதிரி இன்னும் நிறைய 8ஆம் இடத்துல சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது தான் 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அதாவது மாற்றம் அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான விஷயம். இந்த 8ஆம் பாவத்தின் சில நல்ல அம்சங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மீண்டும் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள், ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி, இதை 8ஆம் இடம் கொடுக்கும். உதாரணமாக ஒரு பெரிய விபத்து நடந்துட்டு 8ஆம் இடம் விபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்கள் ஆயுள் நல்லபடியாக இருக்கும்போது அந்த விபத்தில் இருந்து எப்படி மீண்டு வரும் அப்படிங்கிறதையும் இந்த 8ஆம் பாவம் தான் கொடுக்கும். இப்போ அந்த மீண்டு வரக்கூடிய சக்தியும் எதுதான் தருது அப்படின்னா இந்த 8ஆம் பாவம் தான் கொடுக்கும். இப்போ 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ, இல்லை 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலோ, அந்த கிரகம் ஒரு விபத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரகசிய ஞானம் இல்லைன்னா ஆழமான அறிவு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடிய எதுனா இந்த 8ஆம் பாவம் தான். இப்போ இந்த ரகசிய ஞானம் அப்படிங்கிறது ஜோதிடம், தந்திரம், மந்திரம், மனோ தத்துவம், ரகசிய விஞ்ஞானம், நிறைய சயின்டிஸ்ட் ஜாதகத்திலாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதை சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆழமான அறிவு அப்படின்னு சொல்லலாம். டெப்த்து நாலேஜ், ஆழமான அறிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் யாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்டு இன்வெஸ்டிகேஷன் மைண்டோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 8ஆம் பாவம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அதாவது எதையுமே மேலோட்டமாக நம்ப மாட்டாங்க. அதுக்கு உடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான விடைகளை தேடக்கூடியது தான் இந்த 8ஆம் பாவகம். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணுறவங்க, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா, அதாவது ரிசர்ச் ரிலேட்டடான ஜாபில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் பாவம் நல்லா இருக்கும்போதும், வலிமையாக இருக்கும்போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும்போதும் அதுக்கான பலனை எடுத்து கொடுக்கும். அது எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்திங்கன்னா ரிசர்ச், டேட்டா அனாலிசிஸ், டிடெக்டிவ், அதாவது சிபிசிஐடி, இந்த மாதிரியான டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ், இல்லை ப்ரைவேட்டாக டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் நடத்துகிறவங்க, ஆடிட்டர், சயின்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பலனை தரும். இதுதான் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் லாபம், மறைமுக வருமானம் அப்படிங்கிறதும் இந்த 8ஆம் பாவத்தில் இருக்குது. அதாவது திடீர் வருமானம் அப்படிங்கிறது ஒரு விபத்து ஏற்படுது, இப்போ இன்சூரன்ஸ் போட்டிருந்தோன்னா இன்சூரன்ஸ் மூலமாக அந்த அமௌண்ட்டு கிடைக்கக்கூடியதை இந்த 8ஆம் பாவகம் சொல்லும். இன்சூரன்ஸ், ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரை வழி சொத்துக்கள், அதாவது உயிர் மூலமாக சொத்து கிடைக்கிறது, தாத்தாவோட சொத்து கிடைக்கிறது, அப்பாவோட சொத்து கிடைக்கிறது, எல்லாம் இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடத்துல இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தாத்தாக்குள்ள சொத்து பேரன் கிடைக்கும், பேத்தி கிடைக்கும், இந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் 8ஆம் இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். அடுத்து பார்த்திங்கன்னா லாட்ரி, அதிர்ஷ்டம், அதாவது கேரளா லாட்ரிலாம் வாங்கி நிறைய பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க திடீர்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு. மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானம், அதை 8ஆம் இடம் சொல்லும். ஸ்பௌஸோட இன்கம்,
ஒன்று அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் உதவி பண்ணுவாங்க, இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து 8ஆம் இடம் எடுத்து தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸ்டு இன்கம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழைப்பை விட ஸ்மார்ட்டாக பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த 8ஆம் இடம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி வாழ்க்கையில் மாற்றங்களை சமாளிக்கும் மன உறுதியும் இந்த 8ஆம் இடம் கொடுக்கும். பொதுவாக பாருங்கள், 8ஆம் இடம் வந்து வலிமை பெற்றவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம். சிலருக்கு டிவோர்ஸ் ஆகும், ஜாப் லாஸ் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிராஷில் போய் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் அதே 8ஆம் இடம் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் மீண்டும் வெளியே வந்துடுவாங்க. அதாவது ஸ்ட்ராங் கம்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராங் கம்பேக்கை இந்த 8ஆம் இடம் வந்து வலிமையாக இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 8ஆம் பாவம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஈகோவை பிரேக் பண்ணும், ஒருத்தருடைய ஆன்மாவை வந்து வளர செய்யும். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வந்து கண் திறந்து பார்க்கக்கூடிய அமைப்பையும் இந்த 8ஆம் இடம் தான் கொடுக்கும். அதாவது இன்னர் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஆன்மீக நண்பர்களுக்கு இந்த 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சித்தர்கள் பற்றிய ஞானம், ஞானிகள் தொடர்பு, இவங்களுக்குலாம் யாருக்கு கிடைக்குன்னா இந்த 8ஆம் இடத்துல யாருக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிளானட்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு புரிதல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹீலிங் பவரும் இந்த 8ஆம் இடம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சர்ஜரி, ஹீலிங், சைக்காலஜி, கவுன்சிலிங், ஆல்டர்னேட் மெடிசன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சர்ஜரி மூலமாக உங்களுடைய உறுப்பு மாற்றம் ஏற்படுத்துறது, அந்த ஏற்பட்ட நோய்க்கு ஒரு தீர்வு சர்ஜரி மூலமாக கிடைக்கிறத 8ஆம் இடம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மெடிசனில் இருக்கக்கூடிய ஹீலிங், இந்த ஹீலிங்கை கொடுக்கும். சைக்காலஜி ரிலேட்டடான கவுன்சிலிங்க்கு இந்த 8ஆம் இடம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஆல்டர்னேட் மெடிசின்ஸ், அது இப்போ நிறைய இருக்குது. ஆல்டர்னேட் மெடிசனுங்கிறது அதாவது மலர் வைத்தியம் இருக்குது, சித்த வைத்தியம், ஆயுர்வேதா வைத்தியம், இங்கிலீஷ் மெடிசின்ஸை தவிர மீது ஜென்ரல் மெடிசனை தவிர இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெடிசின்ஸ் அப்படிங்கிறத இந்த 8ஆம் இடம் வந்து சுட்டி காட்டும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பெயினை வந்து புரிஞ்சுக்கிற சக்தி யாருக்கு இருக்கும்னா இந்த 8ஆம் இடம் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுடைய பெயினை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட மைண்ட் வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை தைரியத்தோடு ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த 8ஆம் இடத்துல உள்ளவங்களுக்கு இருக்கும். பயம் இருக்கும், ஆனால் பயத்தை ஜெயிக்கக்கூடிய மனசு இவங்கள்ட்ட இருக்கும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து 8ஆம் இடம் வலிமையாக இருக்கும்போது தான் இருக்கும். இந்த 8ஆம் இடம் நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி லோயல்ட்டி ஹையாக இருக்கும். ஒரு லோயல் கேட்பாங்க இல்லையா, லோயல்னஸ் கேட்பாங்க. ஒரு பெரிய நபர்களாக இருக்கும்போது பொசிஷனில் இருப்பாங்க. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோயலாக இருப்பாங்க. ரகசியத்தை காக்க தெரிந்த நபர்களாக இந்த 8ஆம் இடம் வலிமையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது ஒரு லைஃப்பை வந்து இதான் முடிஞ்சு போச்சு நடக்கிற டைமில் இன்னொரு ஒரு புது உயிர் பிறந்த மாதிரி அடுத்த லைஃப்பை கொண்டு போகிறது, அதாவது மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதுசாக லைஃப்பை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த 8ஆம் இடம் வலிமையாக இருக்கும்போது தான் அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னும் 8ஆம் இடத்துல எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டி பவர் வந்து ஒரு லாஸுக்கு அப்புறம் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டதுலாம் அவங்களுக்கு வந்து முதன்மையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுமாதிரி சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு எமோஷனில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ஆள் ஒருத்தருடைய சைக்காலஜியை போய் டச் பண்ணுறதுக்கு இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கவங்களால முடியும். சரிங்களா? ஒருத்தரோட மன தத்துவ டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய ஹாரோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதுமாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது சர்ஜரியை கொடுப்பார், ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதுமாதிரி ரிஸ்க்கான வேலைகளை இவங்க ஈஸியாக செய்வாங்க. சரிங்களா? அதாவது 10 அடி மாடி பில்டிங்கில், 20 அடி மாடி பில்டிங்கில் தொஞ்சிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஸ்க்கான வேலை. அப்போ அந்த மாதிரி ரிஸ்க்கான வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொடுப்பார். இதே புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரிசர்ச் ரைட்டிங் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அக்கல்ட் டீச்சிங், மறைப்பொருள் சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராகவும் இந்த புதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இருப்பாங்க. அதுமாதிரி குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலைக்கு போக முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பாதையை நோக்கி இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கவங்க செல்வாங்க. அதே மாதிரி ஒரு பேர் ஆபத்துலேருந்து
தப்பித்து வரக்கூடியவர்களுக்கும் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருக்கும். அ 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது மறைமுக வரலாறு கிடைக்கும். அதாவது அ அ மறை மறைந்திருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார உயர்வு ஏற்படும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஹிடன் வெல்த் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி லாட்டரி கிடைக்கிறது, உயில் மூலமாக சொத்து கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அதே மாதிரி பார்ட்னரோட சப்போர்ட் இருக்கும். அது வந்து ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பார்ட்னர் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கும். குறிப்பா ஆண்களுக்கு. ஆண்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி மூலமாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பொருளாதார ரீதியாவும் சரி, வாழ்க்கைக்கும் சரி ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுமாரி ஒருத்தருடைய கர்மா வந்து நீங்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு கர்மாவிலிருந்து விடுதலையும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. அதே மாரி 8ஆம் இடத்துல ராகுவோ, கேதுவோ இருக்கவங்க இதுதாங்க ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி அக்கல்ட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராகு, கேதுக்கள் 8ஆம் இடத்துல இருக்கும்போது, அ ஒருத்தங்களுக்கு ஆ மறைபொருள் சாஸ்திரத்தின் மீது அதிகப்படியான அறிவு ஏற்படும். அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா ஏற்படும். சடன் ரைஸ் அப்படிங்கிறது ஏற்படும். எப்பன்னா ஒரு ஃபால சந்திச்சதுக்கப்புறம். மேலேருந்து தொப்புன்னு கீழ விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஸ நோக்கி போவாங்க. மேல் நோக்கி செல்வாங்க. அது யாருக்குன்னா, ராகு, கேதுக்கள் 8ஆம் இடத்துல இருப்பவர்களுக்கு ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரைஸ் இருக்கும். அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். 8ஆம் இடத்த பத்தி நெறைய பயம் ஏற்படுத்துற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன உடைக்கும். ஈகோவ அழிக்கும். ஆனா, அதுக்கு பிறகு தான் ஒரு குரோத்தே ஏற்படும். எப்போ ஈகோ இல்லாம போகுதோ, அதுக்கப்புறம் தான் இந்த 8ஆம் இடம் ஒருத்தர மேல வந்து தூக்கி விடும். சரிங்களா? ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இல்லாம இருக்க இதும் வைக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 8ஆம் இடம் ஒருத்தருக்கு வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கும். 8ஆம் பாவம் சாபம் இல்லை. அது சக்தி, மாற்றம், ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல 8ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தா, நீங்க சாதாரண மனிதர் இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித ஆத்மா நீங்க. மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.